ராமநாதபுரத்தில் 51 கோடியில் நீர்வள மேலாண்மை திட்டம் ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் அடிக்கல் நாட்டினார். ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க நீர்வள மேலாண்மை திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. ராமநாதபுரம் நகரின் குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 25 ஊரணிகளை புனரமைத்து இணைக்கும் திட்டத்தை சட்ட மன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் இன்று தொடங்கி வைத்தார். சுமார் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் மூலம் வைகை உபரி நீர் மற்றும் மழைநீரை சேமிக்கும் வகையில் கால்வாய்கள் மற்றும் ஊரணிகள் முழுமையாக தூர்வாரப்படும். இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதோடு நீரின் உவர்ப்பு தன்மை குறைந்து நல்ல தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும். ஊரணி கரைகள் பலப்படுத்தப்பட்டு பூங்காக்கள், நடைபயிற்சி தளங்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு வசதிகள் அமைக்கப்படும். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சித்தலைவர், திட்டத்தின் மூலம் நகர் பகுதியில் வசிக்கும் 70,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இது மக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் நீர் ஆதாரத்திற்கும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவித்தார். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், இந்த திட்டம் மூலம் ராமநாதபுரம் நகர் பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதோடு மாலை நேரங்களில் தங்கள் குடும்பத்துடன் பூங்காக்களில் பொழுதை கழிக்கலாம். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார். நகர்மன்ற தலைவர் R.K. கார்மேகம், நகராட்சி ஆணையர் அஜிதாபர்வின், வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன், நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தவர்கள் 2 ஆண்டில் முடித்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ராமநாதபுரத்தில் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்தோம். மன்னர் ஆட்சி காலத்திலே இயற்கையாக பெய்யக்கூடிய மழையையும் வைகை ஆற்றினுடைய உபரி நீரையும் சேமித்து நம்முடைய நகராட்சிக்குள் பயன்படுத்துவதற்காக கிழவன் சேதுபதி மன்னன் காலத்தில் ராமநாதபுரம் நகராட்சிக்குள் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட ஊரணிகளை அமைத்துக் கொடுத்தார். அதன் மூலமாக இந்த பகுதிக்குள் வாழக்கூடிய, நகரத்துக்குள் வாழக்கூடிய மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்தது, பல்வேறு பெரு வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் நம்முடைய ராமநாதபுரம் பெரிய கண்மாயிலிருந்து வரக்கூடிய அந்த கால்வாயினுடைய நீர் ஆதாரம் என்பது பல்வேறு ஆக்கிரமிப்புகளால், தட்டுப்பாடால் அது நின்றுவிட்டது. அதிகமான மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் இயற்கையாக ராமநாதபுரம் டவுனுக்குள்ள பெய்கிற மழையை மட்டும் சேமித்து இந்த ஊரணிகள் பயன்பாட்டில் இருந்தது. நான் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்தவுடன் இதை முழுவதுமாக ஒரு ஃபீஸிபிள் ஸ்டடீஸ், ஒரு கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய திராவிட மாடல் முதலமைச்சரிடத்தில் பாண்டிய நாட்டில், குறிப்பாக சேது நாட்டில் கிழவன் சேதுபதி மன்னன் தன்னுடைய ஆளுகையில் ஏறத்தாழ எண்ணற்ற ஊரணிகளையும் கண்மாய்களையும் குளங்களையும் ஏரிகளையும் அமைத்து ஏறத்தாழ நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் 3000க்கும் மேலே சிறு குளங்களையும் ஊரணிகளை 1000க்கும் மேற்பட்ட ஊரணிகளை அமைத்து வறட்சியான காலகட்டங்களில் மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய அந்த மழைநீரை சேகரித்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு தந்தவர் கிழவன் சேதுபதி மன்னர். இவர் இந்த நாட்டினுடைய நீர் மேலாண்மைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு மன்னனாக வாழ்ந்திருக்கின்றார். இவையெல்லாம் எடுத்து சொல்லி எங்களிடத்தில் வைகை ஆற்றில் பெறக்கூடிய அந்த மழைநீரை சேமிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். இதில் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய முழு பங்கு இருக்கிறது. நம்முடைய நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வடிகால் நிர்வாகமும் தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி மூலமாக இதை பூரா நம்முடைய ராமநாதபுரத்தில் மக்களுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பெருநகரமாக விரிவாக்கமாகப்பட்ட காரணத்தினால் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வசிக்க கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை நிலைநிறுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒரு உயரிய சிந்தனையில் பல்வேறு கருத்துக்கூறுகள் கேட்கப்பட்டு பல கலாய்வுகள் செய்ததற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே ராமநாதபுரத்திற்கென்று தனித்துவமாக நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை தந்திருக்கின்றார். இந்த திட்டம் என்பது ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படும், தொடங்கப்படும். ஆனால் இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன என்றால், நம்முடைய ஊரணியெல்லாம் தூர்வாரப்பட்டு மழைநீரை சேகரிக்கப்பட்டு ஊரணியுடைய 4 கரையில் இருக்கக்கூடிய அந்த கரைப்பகுதியிலே பூங்காக்கள் அமைக்கப்பட்டு நம்முடைய நடைபயிற்சி செல்வதற்காக எந்தெந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதியில் அவர் நடைபயிற்சி செல்வதற்காகவும் சிறு குழந்தைகள் பூங்காக்களில் குழந்தைகள் விளையாடுவதற்குமான ஒரு நவ நாகரிகமான ஒரு நம்முடைய ராமநாதபுரத்தினுடைய எழுச்சிமிகு தோற்றத்தை உருவாக்கும் வகையில் ஒரு பிரயத்தமாக திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். ஆதாரம் என்பது காவேரியிலிருந்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரணியில் மழைநீர் சேகரிக்கப்பட்டால் குடிநீர் ஆதாரமாக இயற்கையாகவே நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஊற்று உருவாகும். 1. 2வது, உபரி நீரால் உவர்ப்பு கலந்திருக்கக்கூடிய நீர் மாற்றமடையும், மழைநீரை சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது.
நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைகளை இதில் கலந்து விடாமல் சுற்றி காங்கிரீட்டின் மூலமாக அதையும் தடுத்து விட முடியும். அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய குடும்பத்தார்கள் மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் தங்களுடைய நடைப்பயிற்சிக்காகவும் குழந்தைகளோடு மாலை பொழுதை பொழுதுபோக்குவதற்காகவும் பூங்காக்கள் அமைக்கப்படுவது இயற்கையாகவே ரம்மியமாக அமைய இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம், நம்முடைய நகரத்திலே முகவே ஊரிலே முதல் 2021 அமைத்தோம். அதை எண்ணற்ற மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பகுதியை சார்ந்தவர்கள். இந்த திட்டம் வருகிற பொழுது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகரில் வாழக்கூடிய 70,000 மக்களும் இதில் பயன்படைவார்கள். இது பிரமாண்டமான திட்டம், மகத்துவமான திட்டம். இந்த திட்டம் 2027 முடிவடைகிற பொழுது நம்முடைய ராமநாதபுரம் பெரும் வளர்ச்சியடைந்த ஒரு மாநகரமாக ஆவதற்கு இது உற்ற துணையாக இருக்கும். இதை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சார்பாகவும் இந்த மக்களின் சார்பாகவும் பாராட்டி மீண்டும் பெரிய கண்மாயிலிருந்து 5வது 6வது மாடியிலிருந்து அப்படியே சேனல் வந்து முன்னாடி இங்கே ஒரு வயலாக இருக்கும்போது நிறைய ஊர்னி நம்முடைய எம்எல்ஏ சொன்ன மாதிரி அது சோழ காலத்தில் இருந்து நிறைய சிஸ்டம் டேங்க் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஊர்னி ஃபில் ஆனது பிறகு அடுத்த ஊர்னிக்கு தண்ணி வரும், அது பிறகு அடுத்த ஊர்னிக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தா ஒரு 3-4 ஊர்னி தான் அந்த மாதிரி தண்ணி வருது. ஸோ எதுக்கு நம்ம இந்த எல்லா ஊர்னி எல்லாம் இணைந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டமாக மாற்றி, அதே போல் இந்த 25 இடத்தில் ஒரு இந்த தூர்வார ப்ரொஜெக்ட் மட்டும் இல்லை, இதில் 25 ரீக்ரியேஷன் ஸ்பேசிஸ் இங்கே உருவாக்கப்படும். நம்ம ஆப்போசிட் ஒரு ஊர்னியில் அந்த மாதிரி நிறைய ரொம்ப நல்ல வாக்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு ஊர்னிங்க வேறு வேறு ப்ரொஜெக்ட் இருக்குது. சில ஊர்னியில் சில்ட்ரன் பார்க் மாதிரி அமைக்கப்படும், சில ஊர்னியில் அந்த வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும். ஸோ ஒரு தண்ணி சேமிப்பு ஒரு பக்கம், அதில் வாட்டரோட நல்லா தண்ணியோட ரிசார்ஜ் லெவல் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது அந்த ரீக்ரியேஷனுக்கான குழந்தைகளுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாம் இங்கே நம்ம சிட்டிசன்ஸ் ஆஃப் ராம்நாடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கீம் இருக்கும். சரி, இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இப்போ நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய டிபிஆர் ரெடி பண்ணி இதில் எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் இருக்கிறது பட்டணகார்டன் சக்கரக்கோட்டையில் இருக்கிறது ஊர்னி ஆல்சோ, சூரங்கோட்டையில் இருக்கிறது ஊர்னி ஆல்சோ இந்த ஸ்கீம் டிபிஆரில் ரெடி பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இப்போ 25 ஊர்னிக்கு பணம் வந்துருச்சு. ரெண்டாவது ஃபேஸ் நம்ம எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் இருக்கிறது ஊர்னி ஆல்சோ இதில் இணைக்கப்படும். ஸோ இதில் 2 நோக்கம். ஒன்று, வாட்டரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, நமக்கு ஒரு ரீக்ரியேஷன் ஸ்பேஸ், பூங்கா, பார்க்கு, வாக்கிங் ஸ்பேஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு லங் ஸ்பேஸ், ஒரு க்ரீனரியாக நம்ம ராமநாதபுரமில் நிறைய இடத்துல வாக்கிங் பார்க் எல்லாம் இப்போ பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது அமைக்கப்படும். அதோட 3வது யூஸ் என்னன்னா, இந்த இதுக்கான நிறைய அந்த கமர்ஷியல் டெவலப்மெண்ட் ஆல்சோ இந்த ஏரியாவோட நமக்கு வழங்கப்படும். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்கீம். இந்த ஸ்கீம் ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் கொண்டு வரதுக்கு நம்முடைய எம்எல்ஏ சேர்மேன் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்து விடுவிக்கிறேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.